தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. மக்கள் சிந்தனை பேரவை வழங்கும் எழுச்சிமிகு 7ஆம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா. பழனியில் தைப்பூச திருவிழா, மதுரையில் கள்ளழகர் திருவிழா, திருப்பதியில் கருட உற்சவ திருவிழா, ஈரோட்டில் புத்தக திருவிழா. புதியதோர் உலகு செய்வோம். இந்த இனிய நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற என் அன்பு சகோதரர், அரிமா சங்கங்களினுடைய மாவட்ட ஆளுநராக சமீபத்தில் மிகுந்த எதிர்பார்ப்போடு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அரிமா டி சண்முகன் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கிற எனது இனிய சகோதரர் அரிமா ஆர் சிவலிங்கம் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றுவதற்காக நம் அன்பான அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற புதிதாய் பிறப்போம் என்ற புரட்சிகரமான தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற சகோதரியார் கவிஞர் பேராசிரியர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, இந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அண்டை மாவட்டங்களிலிருந்தும் ஆர்வத்தோடு வருகை புரிந்திருக்கின்ற வாசக பெருமக்களே, நண்பர்களே, பல்வேறு அமைப்புகளிலே இருந்து பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள், சமூக நல அமைப்புகள், சேவை அமைப்புகள் போன்ற அமைப்புகளின் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய பெரிய நண்பர்களே, இன்னும் ஈரோடு பெருநகரத்தில் தொழில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தொழில் அதிபர்களே, கல்வி நிலையங்களை பாராட்டுவதற்குரிய முறையிலே நடத்தி வருகின்ற தாளாளர் மற்றும் தலைவர் பெருமக்களே, அன்பு நண்பர்களே, வந்திருக்கின்ற இனி வர இருக்கின்ற இந்த நல்ல செய்தியை நாடெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக வருகை புரிய இருக்கின்ற எம் இனிய செய்தியாளர் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மாலை நேர மகிழ்ச்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து இடைவிடாமல் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் பலர் இங்கு அமர்ந்திருப்பீர்கள். தொடக்க நாள் நிகழ்ச்சியே சார்லஸ் டிக்கன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஆங்கில படைப்பாளி, அவரது புத்தகம் தி கிரேட் பிகினிங் என்று சொல்லக்கூடிய புத்தகம். அதுபோல ஒரு மாபெரும் ஆரம்பம் என்று சொல்லுவார்களே, அதுபோல தொடக்க விழாவே
ஒரு மிகச்சிறந்த முறையில் எழுச்சிகரமான முறையில் அமைந்தது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற அன்பர்களுக்கு நான் அன்பான வேண்டுகோளை விட கடமைப்பட்டிருக்கிறேன். நாளை நிறைவு நாள், 12 நாட்கள் நடந்த இந்த திருவிழாவின் நிறைவு நாள். நாம் திருவிழா என்ற சொல்லை முதல்ல ஈரோடு புத்தக திருவிழாவுக்குத்தான் அது சூட்டப்பட்டது. புத்தக கண்காட்சி என்று சொல்லுவார்கள், புத்தக காட்சி என்று சொல்லுவார்கள், சில இடங்களில் புத்தக சந்தை என்று குறிப்பிடுவார்கள். இப்படி பலவாறாக குறிப்பிட்ட போது 2005 ஈரோட்டில் முதலாக இது போன்ற ஒரு புத்தக சந்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த போது புத்தக திருவிழா என்று பெயரிடலாம் என்று நாம் நினைத்தோம். காரணம், இது புத்தகம் விற்பனை செய்யக்கூடிய இடமாக மட்டுமல்லாமல் ஒரு அறிவி வேள்வி நடத்தக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த புத்தக திருவிழா என்று சொல்லக்கூடிய திருவிழா வருகிற போது ஏறத்தாழ ஒரு மாதத்திற்கு முன்பிருந்தே இப்படி ஒரு திருவிழா வர இருக்கிறது என்று மக்கள் மகிழ்ச்சியோடு எதிர்பார்க்கின்ற அம்சம் இருக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் வருகிற போது அப்படித்தான் நாம் நினைக்கிறோம். அதே போல தீபாவளி வருகிற போது சொல்லவே வேண்டாம். இந்த வருடம் இன்ன பட்டாசு தான் வேண்டும் என்று நம்முடைய குழந்தைகள் 2 மாதங்களுக்கு முன்பே கேட்க தொடங்கி விடுகிறது. ரம்ஜான் உள்ளபடியே ரம்ஜான் பண்டிகை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இனிய இஸ்லாமிய நண்பர்கள் நோன்பு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நோன்பு இருந்து கொண்டு அந்த பட்டினியான சூழ்நிலையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட விடியற்காலையில் இருந்து இரவு வரை, மாலை வரை குடிக்காமல் அருந்தாமல், அதே சமயத்தில் அன்றாடம் இந்த புத்தக திருவிழாவுக்கு வரக்கூடிய இஸ்லாமிய நண்பர்களுக்கு நான் தனித்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய நண்பர்கள் வருகிறார்கள். அன்றாடம் நான் இறங்கிய பிறகு பார்க்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரம்ஜான் நடக்கிற இந்த நேரத்தில், பட்டினி கிடக்கிற நேரத்தில், தொழுகை நடத்த வேண்டிய நேரத்தில், வேலைக்கு மிகச் சரியான முறையில் தொழுகையும் நடத்தி கொண்டு இந்த அறிவு சோலையிலும் வந்து உலா வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிற போது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அதுபோல ரம்ஜான் வருகிற போதும் அந்த பண்டிகை மகிழ்ச்சியும் குதூகலமும் இஸ்லாமிய நண்பர்களின் குடும்பத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல ஒரு குதூகலம், அதுபோல ஒரு மகிழ்ச்சி, அதுபோல ஒரு ஈடுபாடு, அதுபோன்ற ஒரு இனம் தெரியாத கவர்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு இருக்க வேண்டும் என்பதில் மக்கள் சிந்தனை பேரவை குறியாக இருக்கிறது. ஆகவேதான் திருவிழா என்ற சொல்லை போட்டால் மட்டும் போதாது, அதற்கு ஏற்றாற் போன்ற சூழல் அமைக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு சூழல் அமைக்கப்பட்டது. இன்றைய நாள் நிகழ்ச்சி கொஞ்சம் வித்தியாசமான நிகழ்ச்சி தான். தொடக்க நாளில் இருந்து கேட்ட நிகழ்ச்சிக்கும் இது கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறது. ஒரு கல்லூரி விரிவுரையாளராக பணியாற்றியவர், அதிலும் சென்னையிலே புகழ்மிக்க ராணி மேரி கல்லூரி, குவீன் மேரிஸ் கல்லூரி என்று சொல்லக்கூடிய அந்த கல்லூரியிலே ஆங்கிலத்துறை விரிவுரையாளர். இவர் MA ஆங்கிலம் படித்திருக்கிறார், MPhil ஆங்கில இலக்கியம் படித்திருக்கிறார், PhD ஆங்கில இலக்கியம் படித்திருக்கிறார். ஆங்கில இலக்கியம் படித்திருந்தாலும் தமிழின் மீது ஆர்வம் இருக்கிற காரணத்தாலும், தமிழ் மண்ணின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் அளவற்ற பற்று கொண்ட குடும்ப பின்புலம் இருக்கிற காரணத்தாலும் தமிழகத்தில் கண்ணியமான அரசியலுக்கு பெயர் போனவர். ஒரு சில விரல் விட்டு எண்ணத்தக்கவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், விரல் விட்டு எண்ணத்தக்கவர்கள் என்ற அந்த சொற்றொடரை தைரியமாக சொல்லலாம் என்று நான் கருதுகிறேன். தமிழக அரசியலில் விரல் விட்டு எண்ணத்தக்க கண்ணியமான மனிதர்கள் காலமானார் என்ற சொல் இருக்கிறது அல்லவா, காலமாகவே மாறி போனார்கள். மறைந்தார் என்பது வேறு, காலமானார் என்பது வேறு. அதுபோல தமிழக அரசியலில் மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு மனிதர், கண்ணியமான மனிதர், நல்ல மனிதர் என்ற பெயர் பெற்ற ஒரு மனிதர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கிறார். அவர்தான் தங்கபாண்டியன். தங்கபாண்டியன் திருமகன் தான் தங்கம் தென்னரசு. நல்ல வேளையாக தந்தையின் பெயரை காப்பாற்றிய ஒரு இளம் அமைச்சர். பெயர் எடுப்பது பெரிதல்ல, அந்த பெயரை காப்பாற்றுகிற மகன்களை பெற்றெடுப்பதுதான் பெரிதாக இருக்கிறது.
பெயர் எடுப்பதை விட அது முக்கியமாக தெரிகிறது. சோவியத் யூனியன் புரட்சி வெற்றி பெற்றவர்கள் லெனின் சொன்ன அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆகா வென்றெழுந்தது பார் யுகப்புரட்சி கொடுங்கோலன் சாரனும் பேரி சேர்ந்த பாவி அலறி வீழ்ந்தான், குடிமக்கள் சொன்னபடி குடிவாழ்வு மேன்மையிற குடிமை நீதி அறிக வென்றார் என்று சொன்னாரே மகாகவி பாரதி. அந்த புரட்சி வெற்றி பெற்ற பிறகு லெனின் சொன்னார், புரட்சி வெற்றி பெற்றது பெரிதல்ல, இந்த புரட்சிகர அரசாங்கத்தை பாதுகாப்பது அதைவிட பெரிது என்று சொன்னார். அதுபோல பெரிய மனிதராக வருவது பெரிதல்ல, பெரிய மனிதராக நீடிப்பதும் நீட்டிப்பதும் பெரிது. அதை காட்டிலும் பெரிய மனிதர்களுக்கு பெரிய மனதுள்ள மக்கள் பிறப்பது அதைவிட பெரிது. ஆகவே தந்தையின் மரியாதையை காப்பாற்றிய தென்னரசு தங்கபாண்டியன் மகளாகவும் தென்னரசனுடைய சகோதரியாகவும் திகழக்கூடியவர் தான் தமிழச்சி தங்கபாண்டியன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க குடும்பத்தில் புகழ்மிக்க குடும்பத்திலே தோன்றியவர் என்பது மட்டுமல்ல, இவர் பேராசிரியராக இருந்து இப்போது அவர் பேராசிரியர் பணி பார்ப்பதில்லை, சிறந்த கவிஞராக திகழ்கின்றார். எஞ்சோட்டு பெண் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு, மஞ்ச நதி, வனப்பேச்சு என்று சொல்லக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் இவரது புத்தகங்கள். தமிழ் இலக்கியம் 2004 என்று சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச தமிழ் மாநாட்டை, நான் குறிப்பிடுவது சமீபத்தில் நடந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை நான் குறிப்பிடவில்லை, அதில் ஒரு தனித்த முத்திரையோடு பங்காற்றி இருக்கிறார் என்பது வேறு. ஆனால் இவராக முன் வந்து தமிழ் இலக்கியம் 2004 என்று சொல்லக்கூடிய 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச கலை இலக்கிய மாநாட்டை மிகச் சிறப்பான முறையிலே நடத்தியவர். ஏராளமான பரிசுகளை பாராட்டுக்களை பெற்றவர், விருதுகளை பெற்றவர். தமிழக அரசினுடைய பாரதிதாசன் விருது இவருக்கு கிடைத்திருக்கிறது, இவரது படைப்புகளுக்காக கிடைத்திருக்கிறது. நம்முடைய கொங்கு மண்டலத்தில் ஒரு சிறப்புமிக்க விருது சிற்பி விருது. சிற்பி அவர்களுக்கு 75வது ஆண்டு நிகழ்ச்சி இப்போது கோயம்புத்தூரில் 2 நாள் நடைபெற்றதை நீங்கள் அறிவீர்கள். சிற்பி அவர்களை பற்றி சேலம் தமிழ்நாடன் அவர்கள் சொல்லுவார்கள், எங்கள் தாகூர் என்றுதான் குறிப்பிடுவார். எங்கள் தாகூர் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு சிறப்புமிக்க தமிழ் படைப்பாளி சிற்பி பாலசுப்ரமணியம். அவரது 75வது ஆண்டை முன்னிட்டு, பிறந்த நாளை முன்னிட்டு சமீபத்தில் 2 நாட்கள் மிகச் சிறப்பான முறையில் கோயம்புத்தூரில் அவரை பாராட்டு பொருட்டு நடந்த நிகழ்ச்சி அநேகமாக இந்திய படைப்பாளிகளையே திரும்பி பார்க்க வைத்தது. அவர் பல்லாண்டுகளாக ஆண்டுக்கு ஒரு முறை சிற்பி விருது என்று சொல்லக்கூடிய ஒரு விருதை நல்ல படைப்பாளிகளுக்கு வழங்கி வருகிறார். அப்படிப்பட்ட சிற்பி விருதை பெற்றவர்தான் இன்றைய சிறப்பு விருந்தினர். இப்படி பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரியார் கவிஞர் பேராசிரியர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இன்று புதிதாய் பிறப்போம் என்ற அருமையான தலைப்பிலே உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். பல்வேறு புத்தக திருவிழாக்கள் உலகத்தில் நடைபெறுகின்றன. அந்த புத்தக திருவிழாவுக்கெல்லாம் நுழைவு கட்டணம் என்பது நிச்சயமாக உண்டு. ஏன், தமிழகத்திலேயே மத்திய அரசாங்கத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய ஒரு புத்தக திருவிழா இருக்கிறது. அதற்குள் கூட நுழைவதென்றால் நுழைவு கட்டணம் இந்த அளவும் வசூலிக்கிறார்கள். நான் தவறு என்று சொல்லவில்லை, அவர்கள் அதை நீதியாக வைத்திருக்கிறார்கள். இந்த பதிப்பாளர்களே எங்களிடத்திலே வந்து என்ன சொல்கிறார்கள் என்றால், தயவு செய்து நுழைவு கட்டணம் வசூல் செய்ய வேண்டும் என்று அவர்களே சொல்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் சொல்கிறார்கள். ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்டால் சொல்கிறார்கள், இல்லை போகக்கூடிய வரக்கூடியவர்களெல்லாம் உள்ளே நுழைவார்கள், எல்லாம் நுழைந்தால் நன்றாக இருக்காது. அது தொடக்கத்திலேயே சொன்னார், கண்டவர்களெல்லாம் உள்ளே நுழைவார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அப்போது நான் சொன்னேன், கண்டவர்களெல்லாம் உள்ளே நுழைய வேண்டும் என்பதுதான் மக்கள் சிந்தனை பேரவையின் நோக்கம். அதாவது புத்தக திருவிழாவின் விளம்பரங்களை கண்ணில் கண்டவர்களெல்லாம் நுழைய வேண்டும், கண்டவர்களெல்லாம் நுழைய வேண்டும். என்ன மெத்தப்படித்த மேதாவிகளுக்கு தான் புத்தக திருவிழாவா? அறிவார்ந்த அறிவில் சிறந்தவர்களுக்கு தான் புத்தக திருவிழாவா? ஆராய்ச்சியாளர்களுக்கு தான் புத்தக திருவிழாவா? பள்ளிக்கூட பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் புத்தக திருவிழாவா? இல்லை, பாமர மனிதனுக்கும் சாதாரண எழுத படிக்க தெரிந்தவனுக்கும் புத்தக திருவிழா. ஆகவே தானே தொழிலாளர்களுக்கு என்று 100 ரூபாய் என்று இந்த ஆண்டு அறிவித்திருக்கிறோம். தொழிலாளர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு என்று அறிவித்ததற்கு காரணம், அப்படிப்பட்ட ஜெயகாந்தன் என்ற படைப்பாளி என்ன படித்தான்? 8ஆம் வகுப்பு கூட படிக்கவில்லை. ஆனால் ஜெயகாந்தனை படிக்காமல் யாரும் டாக்டரேட் வாங்க முடியாது என்பதை மறந்துவிட வேண்டாம்.
ஆகவே இந்த புத்தக திருவிழா மக்கள் புத்தக திருவிழா, யார் வேண்டுமானாலும் ஆகவே நுழைவு கட்டணம் என்பது கிடையாது, நுழைவு கட்டணம் என்பது அறவே இல்லை. இன்னொன்று அரங்க வாடகை. அரங்க வாடகை என்று பார்த்தால் தமிழகத்தில் அல்ல, இந்தியாவிலேயே அரங்க வாடகை மிக குறைவாக வாங்குகிற புத்தக திருவிழா ஈரோடு புத்தக திருவிழா தான். ஏன் இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் சண்முகன் சொன்னவுடன் குறிப்பிடுகின்றேன் என்றால், வந்திருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறைவான, மிக குறைவான. ஏனென்றால் ஆகவே அப்படித்தான் இவர்கள் வருவார்கள். இல்லை என்றால் ஈரோடு போன்ற நகரங்களுக்கு வரமாட்டார்கள். கோவைக்கு போக தயாராக இருக்கிறார்கள், மதுரைக்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள், திருச்சியை பாராட்டுகிறார்கள். இந்த 3 நகரங்களை தவிர யாருமே ஈரோடு போன்ற நகரங்களை நகரங்களாக கருதுவதில்லை, பெரிய கிராமங்களாக மட்டும் கருதுகிறார்கள். ஆகவே அவர்கள் வர மறுக்கிறார்கள். அவர்களை ஊக்கப்படுத்துகிற முறையில் நாம் குறைவான வாடகையை பெறுகிறோம். அவர்கள் அத்தனை பேரும் தங்குவதற்கு திருமண மண்டபத்தை தனியாக சிந்தனை பேரவையின் பொறுப்பில் அவர்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். மண்டபத்திற்கான கட்டணத்தை நாம் கட்டுகிறோம், அவர்கள் இலவசமாக தங்குவதற்கான ஏற்பாட்டை செய்கிறோம். அதில் இருக்கிற பாய், தலையணை, குடிநீரில் இருந்து அத்தனையும் பேரவை வழங்குகிறது. அத்தோடு அரங்கத்திற்கு உண்டான இன்சூரன்ஸ் இருக்கிறதே, அவர்கள் கொடுக்கிற சொற்ப வாடகையிலேயே நாம் சிந்தனை பேரவையின் சார்பாக இன்சூரன்ஸ் கட்டணத்தையும் கட்டிவிடுகிறோம். இதெல்லாவற்றையும் விட ஒன்றை தெளிவாக உடைத்து சொல்ல வேண்டும். சுற்றி வளைத்து சொன்னால் சிலருக்கு புரியாது, உடைத்து சொல்ல வேண்டும். அது என்னவென்றால், பலரும் இன்று காலையிலே செய்தியாளர் கூட்டம் நடைபெற்றது. அன்பு நண்பர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்றால், எத்தனை ரூபாய்க்கு விற்றது? சென்ற ஆண்டு 5 கோடிக்கு விற்றீர்கள்லவா, எத்தனை ரூபாய்க்கு விற்றது என்ற கேள்வியை கேட்டார்கள். நான் இப்போதே 5 கோடியை தாண்டி விட்டது என்ற வரியை சொல்லியிருக்கின்றேன். ஆனால் எத்தனை கோடிக்கு விற்றாலும் விற்கக்கூடிய அந்த புத்தக நிறுவனங்களுக்குத்தான் லாபமே தவிர அந்த லாபத்திற்கும் நடத்தக்கூடிய அந்த குழுவினருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதுவும் புரியவில்லையா? பர்சன்டேஜ் கமிஷன் என்பது கிடையாது. இப்போது புரிஞ்சிருக்கும். கமிஷன் வார்த்தை சொன்ன இங்கிலீஷ் வார்த்தை தான் புரியும், தமிழ்ல சொன்னா புரியாது. கமிஷன் கிடையாது. 1 லட்சம் ரூபாய்க்கு போனால் 1% இங்கே 2% கிடையாது. ஆகவே முழுக்க முழுக்க சமுதாய நோக்கத்தோடு செய்யப்படுகிற காரணத்தால் நட்டமாகிறது. ஆனால் இதை நட்டம் என்ற வார்த்தையை நான் சொல்ல விரும்பவில்லை. முடிந்த பிறகு நாம் அனைவரும் சேர்ந்து உட்கார்ந்து, நல்லுள்ளம் படைத்தவர்கள் எல்லாம் உட்கார்ந்து அதை சரி செய்வதற்காக, சமன் செய்வதற்காக ஒரு யுத்தமே மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் உள்ளவர்களுக்கு சிறப்பு தெரியும், உள்ளவர்களுக்கு இருப்பவர்களுக்கு சிரமம் தெரியும். ஆனால் அந்த சிரமத்திற்குள் ஒரு சுகம் இருக்கிறதே, அந்த சுகத்தை அனுபவிப்பவர்களுக்கு தெரிய வேண்டும். There is no gain without pain. நாம் உழைக்காமல் சமுதாயத்துக்கு நன்மையை கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆகவே நல்ல அருமையான முறையில் எடுத்து சொன்னார்கள். மக்கள் சிந்தனை பேரவையில் அனைவரும் இணைந்து, இது மக்களே இதை எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் நாம் அனைவரும் இணைந்து செய்யக்கூடிய திருவிழாவாக இதை செய்யலாம். அதற்கான திட்டங்கள் இருக்கிறது. அதைத்தான் பலரும் பேசுகிற போது சொல்கிறார்கள், அனைவருக்கும் பங்களிக்கின்ற வாய்ப்பும் வசதியும் சூழ்நிலையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நட்டம் என்பதை பற்றி கவலை இல்லாமல் உங்களை எல்லாம் நம்பித்தான் தைரியமான முறையில் வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற அனைவருக்கும் நான் நன்றி பாராட்டி, நம் அன்பிற்குரிய சகோதரியார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கிய பிரிவு செயலாளராக திகழக்கூடியவர், இவரது கணவர் ஒரு IPS அதிகாரி, புகழூர் சர்க்கரை ஆலையில் உயர்மட்ட அதிகாரியாக திகழ்கிறார். ஏராளமான இலக்கிய கூட்டங்களிலே சொற்பொழிவு நிகழ்த்தியிருப்பவர், கல்லூரிகளிலே உரை நிகழ்த்தியிருப்பவர். புதிதாய் பிறப்போம் என்ற அருமையான தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்த வேண்டும் என்று